ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்யராஜும் சரி மதியம் சரி இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. மலருக்கு என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்லிடுறாங்க. அவங்களும் அதை பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. பாக்யராஜுக்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அடுத்து ரேவதி வராங்க. ரேவதியை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மலர். என்ன ரேவதி இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் நீ இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டேன்னு அண்ணன் காலையிலே சொல்லிச்சு, அதான் உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாங்க. இதுக்கு ஏன் நேரில் வரைக்கும் வரணும் ரேவதி? அதான் ஃபோன்லேயே சொல்லிட்டேல, அப்புறம் என்ன? அம்மா நீ மட்டும் தனியாக வந்த, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரலையா, அண்ணன் வரலையா அப்படின்றாங்க. இல்லை நீ நான் வீட்டில் அத்தைக்கிட்ட பசங்களை விட்டுட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தான் நீ வந்தேன் அப்படின்றாங்க. ஏன் இங்கே போகிறேன்னு சொன்னால் விட மாட்டாங்களா அப்படின்னு மதி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, அவர் தேவையில்லாத ஏதாச்சும் பேசுவார், உனக்கே நல்லா தெரியும், எதுக்கு தேவையில்லாமல் வம்பு, பிறந்த நாளுக்கோசம் போகணுமான்னு கேட்பாங்க, அதான் அப்படின்றாங்க. அதே தான் நானும் கேட்குறேன் ரேவதி, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ நீ எதுக்கு வரணும், வீட்டிலே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு தான் நானும் கேட்குறேன் அப்படின்றாங்க. மலர் இருந்துக்கிட்டு, இருக்கட்டும் நீ பரவாயில்ல, உங்களை வந்து நேரில் பார்த்துட்டு போகலன்னா என்ன அப்படின்றாங்க. சரி சரி வா உட்காரு ரேவதி, காஃபி போடுறேன் அப்படின்றாங்க. காஃபிலாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கட்டும் பரவாயில்ல. என்னமோ சுரேஷ் வந்துடுறாங்க. சுரேஷ் வந்த உடனே, என்ன சுரேஷே நீ கூட இந்த நேரத்துக்கு வந்திருக்கிற, என்ன இது ஒருத்தரா கரெக்டாக வழக்கம் போல் வர டைமை விட சீக்கிரமாகவே வரீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நீ, சும்மா தான் இந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன் நீ அப்படின்றாங்க. சரி காஃபி போட்டுட்டுமா அப்படின்றாங்க. நீ போடுங்க தலை வலிக்குது அப்படின்றாங்க. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய வச்ச கையோடைய பாக்யராஜுக்கு எல்லாருக்குமே சுரேஷ்க்கு காஃபியெல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. ரேவதிக்கும் கூட எல்லோரும் காஃபி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது மேடம் அப்படின்னு சத்தம் கேட்குது. யார் என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்றாங்க. நீங்கள் இருங்க நான் போய் பார்க்குறேன்னு மதி வராங்க. மதி வந்ததுக்கப்புறமா கேக்கை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வராங்க. பின்னாடியே மறைச்சிக்கிட்டே வராங்களா. யார் மதி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போங்க, பால் பொங்குற சத்தம் கேட்குது அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டு பாலை பார்க்க போயிடுறாங்க. சரி கேக் வந்துடுச்சு, கட் பண்ணிடலாமா அப்படின்றாங்க. ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாருமே வேகமாக ஸ்டூல் போட்டு கேக்கை ஓப்பன் பண்ணி வச்சு ஸோ ரெடியாக வந்து கேண்டில்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சரி அம்மா அப்பாவை இன்னும் எழுப்பலையா, நான் போய் எழுப்பி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களையும் போயிட்டு எழுப்பி கூட்டிகிட்டு வராங்க. அடுத்து அவங்களும் எந்திரிச்சு வராங்க. என்னது எதுக்கு இப்போ என்னை எந்திரிச்சு கூட்டிகிட்டு வரேன்? ஆமாம் ரேவதி நீ எப்போ வந்த, மாப்பிள்ளை எங்கே, மாப்பிள்ளை வந்திருக்காரா, நடு மாப்பிள்ளை வெயிட் பண்ணுவார், முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா, வரத ஒரு விஷயம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடாதா, நாங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தோம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் பதறிட்டு வராங்க. அப்பா அம்மா இப்போது உங்கள் மாப்பிள்ளெல்லாம் ஒன்றும் இங்கே வரலை, நீங்கள் இவ்வளோ பதற வேணாம், நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், பொறுமையாக வாங்க அப்படின்றாங்க. என்னடி சொல்கிறடி, பிள்ளைங்களையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வராமல் நீ மட்டும் எப்படி வந்த அப்படின்றாங்க. முதல்ல நான் இங்கே வந்திருக்கிற விஷயமே உன் மாப்பிள்ளைக்கு தெரியாது, தேவையில்லாமல் நீ ஏதாச்சும் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி வைக்க போகிறேன், அவர் அப்புறம் சொல்லாமல் போயிட்டேன்னு திட்டுவார் என்கிட்ட அப்படின்றாங்க. ஏடி மாப்பிள்ளை கிட்ட சொல்லாமல் இங்கே எதுக்கடி வந்தாப்போ, அதுவும் மாப்பிள்ளைக்கிட்டே சொல்லாமல் இங்கே வர அளவுக்கு என்ன உனக்கு அவசியம் வந்துச்சு, ஏதாச்சும் முக்கியமான வேலையா, எங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்றாங்க. ஏதாச்சும் பிரச்சனையே என்ன அப்படின்றாங்க. பிரச்சனையும் இல்லை முக்கியமான விஷயமும் இல்லைம்மா, நான் சொல்கிறத முதல்ல கேளுமா, அங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. அப்போது கேக்கெலாம் வச்சுருக்குது, அதை வந்து பார்த்துட்டு என்ன ரேவதி இது என்ன கேக்கெல்லாம் இருக்குது, யாருக்கு இது அப்படின்றாங்க. இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள், அன்னைக்கு தாம்மா அப்படின்றாங்க. ஓ அன்னிக்கா, ஏடி இந்த வயசில் இதெல்லாம் தேவையா அப்படின்றாங்க. ஏன் எந்த வயசாக இருந்தா என்ன கேக் கட் பண்ணக்கூடாதான்னு மதி பேசுகிறாங்க. அன்னைக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இல்லைம்மா, அன்றைக்கி சும்மா கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணலான்னு நாங்கள் எல்லாம் நினச்சோம், அதான் கேக் வாங்கிட்டு வந்து வச்சு கேக் கட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் சுரேஷ் அண்ணன் எல்லாருமே வேலையிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்றாங்க. ஏண்டா இதுக்காக வேலையை விட்டுட்டு பர்மிஷன் போட்டாலும் வர அளவுக்கு இது அவ்வளோ முக்கியமான விஷயமாடா, இன்னொரு நாள் நம்ம ஏதாச்சும் எங்கேயாச்சும் முக்கியமாக போகணும் அப்படின்னு ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டாலோ பேங்க்கில் பர்மிஷன் கேட்டாலோ தருவாங்களா, எதுக்குடா இப்போ தேவையில்லாமல் இதுக்காக வந்திருக்க, இதுக்கு தான் நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லாமல் வந்திருக்கியா, இப்படி நீ வரப்போகிற விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் உன்னை முதலே வேண்டான்னு சொல்லியிருப்பேன், தேவையில்லாமல் மெனக்கேட்டு ஆளுக்கு இப்படி லீவ் போட்டு வரணுமா அப்படின்னு அவங்களுடைய அம்மா பேசுகிறாங்க. இது எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது.
சின்னதாக கேக் கட்டிங் தானம்மா, இதுக்கேம்மா வருத்தப்படுற, அதாவது கோவப்படுற அப்படின்னு சுரேஷ் கேட்டுட்ருக்காரு. என்னடா நீ இந்த வயசில் இதெல்லாம் அவளுக்கு தேவையா? ஆமாம் எங்கே போயிட்டா அவள், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டே அப்படின்ட்டாங்க. மா அன்றைக்கே இது தெரியாதுமா, அன்னி கிச்சனில் உங்களுக்காக காஃபி போட்டுட்ருக்காங்க, நாங்கள் சர்ப்ரைஸாக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. சரி சரி மலரே காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்றாங்க. தோத்தை போட்டுட்ருக்கேன் எடுத்துகிட்டு வந்துடுறான்றாங்க. சரிம்மா உட்காருங்கம்மா, இன்னைக்கு அன்னைக்கு பிறந்த நாளம்மா, சின்னதாக கேக் தானே கட் பண்ண போகிறோம், தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசி அன்னி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றாங்க. என்ன நீ ஓ அப்படின்ட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ரிஸ்க் இதெல்லாம் அப்படின்னு மதிக்கே கோவம் வருது இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு. இருந்தாலும் அவங்களுக்கு பர்த்டே கேக் கட் பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு அவங்க காஃபி எடுத்துகிட்டு வரவும், என்ன எல்லோரும் இப்படி சுற்றி நின்றுட்டுருக்கீங்க என்ன அப்படின்னு ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே மலர் போய் காஃபி கொடுக்குறாங்க. அவங்களே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. காஃபி எப்படா குடிச்சு முடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேட்டை போய் கிச்சனில் வச்சுட்டு வந்துடுறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, என்னாச்சு ரேவதி, என்ன மதி எல்லாரும் ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கத்துறாங்க. என்னென்னு பார்த்தா கேக்கு. மலருக்கு இதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. என்னது இதெல்லாம் கேக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்றாங்க. எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதடி, எல்லாம் உனக்கு தானே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, சும்மா வேலை கெட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாருமே அப்படின்னு பேசுகிறாங்க. மலருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. அத்தை இல்லை அத்தை எதுவுமே எனக்கு தெரியாது அத்தை அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அவங்களுக்கு இது தெரியாது, நான் தான் சர்ப்ரைஸாக இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன், இது யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தாதீங்க, இன்றைக்கி கூட அவங்கள திட்டாமல் இருங்க அப்படின்னு மதி சொல்லிடுறாங்க. இப்போ என்ன திட்டிட்டோம் அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க அவங்களுடைய அத்தை. அதுக்கப்புறம் சரி நீங்கள் வாங்க கேக் கட் பண்ணுங்க அப்படின்றாங்க. மதி எதுக்கு இதெல்லாம் அப்படின்றாங்க. சும்மா ஒரு சர்ப்ரைஸுக்கு தாங்க, வெட்டுங்க அப்படின்றாங்க. அப்போ தான் சேர்ந்து எல்லாருமே வெட்டுறாங்க. கேக் கட் பண்ணி ஸோ மலர் வந்து ஊதி எல்லோரும் கிளாப் பண்ணி அப்புறம் கேக் எல்லாருக்குமே ஊட்டி விடுறாங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணி, சுரேஷ், பாக்கியராஜ், அதுக்கப்புறம் ரேவதி எல்லாருமே. ஆனால் பாக்கியராஜ் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கிறத நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மதியும் சரி மலரும் சரி. என்னாச்சுங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, எங்கள் லீவ் இது கொடுக்கலையா பர்மிஷனு, ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா, அத்தை திட்டுவாங்கன்னு சொல்லாமல் இருக்கீங்களா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர், நீ கேக் சாப்பிடுதா அப்படின்னு அவங்களுக்கும் கேக் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுருக்காங்க. எல்லோரும் அப்புறம் செல்ஃபி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்பா நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு சரி என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட் அண்ணி அப்படின்னு சுரேஷ் பணம் கொடுக்குறாரு. சுரேஷ் என்னது இதெல்லாம், அதெல்லாம் வேணாம் சுரேஷ் அப்படின்றாங்க. டே அவள் என்ன சின்ன குழந்தையாடா, சாக்லேட் வாங்கி சொல்லி பணம் கொடுக்குற மாதிரி அவளுக்கு பணம் கொடுத்துட்ருக்க, அதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. அதிகமாக எல்லாம் இல்லைம்மா, 2000 தாம்மா இருக்குது, நானும் சீக்கிரமாக உடனே இப்போது அவசரத்தில் சொன்னதுனால என்னால் எதுவுமே வாங்க முடியல, அதான் அன்றைக்கி பணம் கொடுக்குறேன். அண்ணி இந்தாங்க உங்களுக்கு ட்ரெஸ் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க, இல்லை பாப்பாவுக்கு ஏதாச்சும் எடுத்து கொடுங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சுரேஷ் கொடுக்குறாரு. ஆமாம் நான் கூட உங்களுக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ மதி காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தா கோல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் ரிங் வாங்கியிருக்காங்க. சிம்பிளாக வந்துட்டு என்ன மதி இதெல்லாம் இப்போ விற்கிற ரேட்டுக்கு இதெல்லாம் அப்படின்றாங்க. ஏங்க நான் 2-3 மாதமாக சம்பாதிச்சு என்ன பண்ணேன் அப்படி தானே வச்சுட்டு இருந்தேன், சரி உங்களுக்காக இதை செய்யணும்னு தோணுச்சு, அதான் என்னுடைய அன்பளிப்பு வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணி எல்லாரும் மாதிரியும் எனக்கும் மதி திடீர்னு சொன்னதுனால என்னாலையும் எதுவும் அதிகமாக பெருசாக வாங்க முடியல, இந்தாங்க அண்ணி அப்படின்றாங்க. என்னது இது ரேவதி அப்படின்றாங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க அண்ணி உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா சின்னதாக வந்து செயின் வாங்கியிருக்காங்க. என்ன ரேவதி இதெல்லாம், நீயும் சிம்பிளாக எதுவும் அதாவது டக்குன்னு எதுவும் பெருசாக வாங்க முடியலன்னு சொல்லிட்டு செயின் வாங்கிட்டு வந்திருக்க, இதுவே பெரிய விஷயம் தானே அப்படின்றாங்க. அண்ணி என்ன அண்ணி இது என்ன ஒரு 1/2 பவுன் இருக்குமா, அவ்வளோதான் நீ வாங்க முடிஞ்சிச்சு, இது போய் பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. அவளுக்கு இல்லாதவளுக்கு அதுவே பெருசாக தானே தெரியும், ஏண்டி மாப்பிள்ளைக்கே தெரியாமல் இங்கே கேக் கட் பண்ணுறதுக்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு என்னால் எதுவும் வாங்க முடியலன்னு இவளுக்கு 1/2 பவுனில் செயின் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கியே, இதுவே பெரிய விஷயம் தானே, மாப்பிள்ளைக்கு தெரியாமல் இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற ரேவதி அப்படின்றாங்க. அத்தை
நான் இதை வாங்கிக்கணும்னு ஒன்றும் நினைக்கல அத்தை. ரேவதி இதெல்லாம் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நடுவில் குறுக்க பேசிகிட்டே இருக்கீங்க? அவங்களுக்கு பிறந்த நாள் இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். இப்படி கேக் கட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதெல்லாம் இதை போய் பெருசாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதையே கல்யாண லெவலில் பெருசாக கிராண்டாக கொண்டாடுறவங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? நம்ம ஊரில் தான் அதில் எதுவுமே கிடையாது. சின்னதாக கேக் கட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கிஃப்ட் கொடுத்தோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அவங்க மனசு ஹர்ட் ஆகிற மாதிரி ஏன் பேசுகிறீங்க? அவங்களும் முடியும், அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் செய்வாங்க. ஏன் இப்படி ஹர்ட் ஆகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. சரிம்மா, எல்லாரும் சர்ப்ரைஸாக வந்து கேக் கட் பண்ணுறீங்களே, கிஃப்டெல்லாம் கொடுக்குறீங்களே, அவள் அம்மாவுக்கு சொன்னீங்களா? அவள் அம்மாவும் தம்பியும் வரல? அவங்க என்ன வந்து பிறந்த நாளுக்கு பண்ணிட்டாங்க? இல்லாததுனால தானே நீங்கள் அவளை கூப்பிடவும் இல்லை, அவங்க வரவும் இல்லை. ஏதோ பெருசாக வந்து செஞ்சிட்ட மாதிரி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. நாங்களும் செய்வோம் சம்மந்தியம்மா அப்படின்னு அவங்க அம்மா குரல் கேட்கவும் இது ஆச்சரியமாக இருக்குது அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். அவங்க வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் ரேவதிக்கு, சுரேஷ்க்கு, பாக்கியராஜுக்கு கூட இந்த விஷயம் தெரியவே தெரியாது. மதி தான் இந்த முழுக்க ஏற்பாடு பண்ணாங்க. மதி ஆல்ரெடி மலரோடைய அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாங்க. கேக் கட் பண்ண போகிறோம், ஈவினிங்கே வந்துடுங்க. ஆக்சுவலி மதி எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கால் பண்ணாங்க. வந்துட்டே இருக்கோமா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நீங்கள் கேக் கட் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் இவங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க. கரெக்டாக இவங்க குத்தி காட்டி பேசும்போது கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. அப்போ தான் வாங்கம்மா அப்படின்றாங்க. நீங்கள் எப்படிம்மா இது அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் ஏற்கனவே வரப்போகிற விஷயம் மதிக்கு தெரியுமா? மதி தான் எங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுச்சு இப்படி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்தேன் அப்படின்றாங்க. வாடா வா தம்பி அப்படின்னு உள்ளே கூப்பிடுறாங்க. வாங்கம்மான்னு சொல்லிட்டு ரேவதி சரி மதியம் சரி கூப்பிடுறாங்க. வாங்க அத்தை வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தம்பியையும் கூப்பிடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறமா ரேவதி இருந்துக்கிட்டு இந்தாங்க நீ பிடிங்க வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்து பாக்கியராஜால் எதுவுமே முடியல அப்படின்றது மலருக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதையும் எதிர்பார்க்கவே இல்லை. நைட்டு வந்துட்டு ஜாலியாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதுக்கப்புறமா 3 பேரும் கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஸோ அவங்களுடைய அம்மாவும் தம்பியும் வந்துடுறாங்க. கேக் எடுத்து கொடுக்குறாங்க. அண்ணி அம்மாவுக்கு கேக் கொடுங்கன்னு கேக் கூட்டி விட்டதுக்கப்புறமா அவங்களுமே கேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்தா அப்படின்றாங்க. அம்மா என்னம்மா இது அப்படின்றாங்க. இதில் 1 பவுண்டில் செயின் இருக்குது மலர், போட்டுக்கோ அப்படின்றாங்க. நானே போட்டு விடுறேன்னு செயின் எடுத்து போட்டு விடுறாங்க. அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு கேக் கட் பண்ணும்போது செலிப்ரேஷன் பண்ணுறப்போ சும்மா வர முடியுமா? அதான் உன் பிறந்த நாளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினது, போட்டுக்கோ அப்படின்றாங்க. அம்மா தம்பி இருக்காம்மா, அவனுக்கு ஏதாச்சும் சேர்த்து வைமா, அவன் கழுத பாருமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது அவனுக்கு போட்டு விடுமா, நல்லா இருக்கும், வேலைக்கு போகிறான்ல அப்படின்றாங்க. ஆமாம் வந்ததே அங்கே 1 பவுன்னு திம்ம துண்டு, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அவன் தம்பி கழுத்தில் போட்டுடலான்னு பார்க்குற, எப்படி சேஃப்டி பண்ணி அனுப்பலான்ட்டு தான் பார்க்குறல்ல அப்படின்றாங்க. ஏம்மா அப்படிலாம் பேசுகிறீங்க? இப்போ மலர் என்ன தப்பாக சொல்லிட்டா அப்படின்றாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறியா? அது அண்ணியோட பெருந்தன்மை, கொடுக்குறத அவங்க வேணான்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இதையும் நீ புதிர் போட்டு பேசினா எப்படிம்மா? இங்கே வந்துருமோ, அண்ணி அங்கேயே இருக்க சொல்லிடுறாங்க, சேர்த்து சொல்லிடுறாங்கன்ற மாதிரி. இதெல்லாம் அன்றைக்கி கஷ்டமாக இருக்குமா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னுட்டாங்க. என்ன மதி நீ இவ்வளோ பேரும் இப்படி வராங்கன்னு சொல்லியிருந்தா நான் எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணியிருப்பேன்ல. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது போயிடுச்சு. சரி எல்லாரும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, எல்லாருக்குமே சமைச்சிடுறேன் அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அண்ணி அப்படின்றாங்க ரேவதி. இருக்கட்டும் ரேவதி அப்படின்றாங்க. அம்மாவும் தம்பியும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு வேணால் நீங்கள் சமைச்சு போடுங்க, நான் இப்போ உடனே கிளம்பணும் அப்படின்றாங்க. என்ன நீங்கள் இன்றைக்கு கூட சமைக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு மதியம் சொல்லிடுறாங்க. ஆமாம் மலர், நாங்களும் வேலை இருக்குது, வந்த உடனே போகணுன்னு தான் வந்தோம், நாங்கள் தான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் போயிட்டு வரோம் அப்படின்றாங்க. அம்மா என்னங்க வந்த உடனே எல்லோரும் கிளம்புறேன்றீங்க அப்படின்னு. அண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணி, கண்டிப்பாக நான் போயே ஆகணும், பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. அண்ணி கேக் எடுத்துகிட்டு போங்க, ரேவதி பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. இல்லை அண்ணி நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், கேக்கெலாம் எடுத்துகிட்டு போனால் மாமியார் சந்தேகப்படுவாங்க, நான் வரேன் அப்படின்றாங்க. சரி ரவிதி, கோயிலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போகிற, அப்படியே போனால் கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க, போகிற வழியில் திருநீர் எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க. சரி நான் வரேன் மதி, வரேம்மா அப்பா வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பார்த்தீங்களாங்க எப்படி பொய் சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கிட்டே வந்து போகிறா, அதுவும் நம்ம வீட்டுக்கே பொய் சொல்லிட்டு வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு இவளுடைய பிறந்த நாள்னால. இப்போ அவள் போகிற வழியில் திருநீர் வேறு எடுத்துகிட்டு போகணுமா, இவ ஐடியா கொடுக்குறா. மாப்பிள்ளைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்னங்க ஆகுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லாமல்
பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்றாங்க. மாப்பிள்ளைக்கிட்டே போய் சொல்லி ஏமாற்ற சொல்கிறீங்களா, என் பொண்ணையும் மாற்றிட்டில்ல, நீ தானே அவளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற அப்படின்னு மதியை கேட்குறாங்க. ஐயோ நான்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்றாங்க. சரிம்மா எனக்கும் டியூட்டி இன்னும் முடியல, நான் பர்மிஷன் போட்டு தான் வந்தேன், கிளம்புறேன்னு சுரேஷும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க மாப்பிள்ள வரோன்னு, சரிக்கா வரோன்னு அவங்க தம்பியும் அம்மாவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன எல்லாருமே வந்தீங்க, கேக் கட் பண்ணிங்க, கிஃப்ட் கொடுத்தீங்க, போகிறேன்னு சொல்கிறீங்க, மட்டியாச்சும் குடிச்சிட்டு போமான்றாங்க. இல்லை மலர், உன் பிறந்த நாளுக்கு வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அவங்களும் கிளம்புனதுக்கப்புறமா பாக்கியராஜ் இருந்துட்டு சரி மலர் நான் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. எங்கெங்க வண்டி எடுத்துகிட்டு வரவா அப்படின்றாங்க. ஆமாம் மலர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவருடைய முகமே ஒரு மாதிரியாக இருக்குது. மதி தான் இதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்னம்மா கரெக்டாக டைமுக்கு இப்படி வா, இப்படியெல்லாம் பேசுவாங்க என் வீட்டில் அப்படின்னு சொல்லி வச்சுட்டியா உன் அம்மா கிட்டே அப்படின்றாங்க. எதுக்கு எதர்ச்சியாக வந்ததை கூட தேவையில்லாமல் பேசுகிறீங்க, விடுங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்களாங்க இவங்க நமக்கெல்லாம் தெரியாமல் என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க, வீட்டில் நாம் பெரிய மனுஷங்கன்னு இருக்காங்கன்னு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமையே செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றாங்க. தெரியாமல் செய்கிறதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸு, சொல்லிவிட்டு செய்கிறது பேர் சர்ப்ரைஸ் இல்லை அப்படின்னு அவங்கள மதி வந்து பேசுகிறாங்க. அவளுக்கு தானே பிறந்தனால எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவளுக்கு தானே சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஆமாம் இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பேசுங்க அப்படின்ற மாதிரி தான் மதி நினச்சிக்கிட்டு அமைதியாக இந்த பிரச்சனையை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தேங்க்ஸ் மதி, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. நைட் சமையல் வேலையையும் மலர் வந்து முடிச்சுட்டாங்க. என்னங்க சமைச்சு வச்சுட்டிங்க போல இருக்குது கிளம்புறதுக்கு அப்படின்றாங்க. ஆமாம் அவர் வெளியில் போயிட்டு வரேன்னு சொன்னவர் இன்னும் ஆளையே காணோம், எங்கே போயிருக்கான்னு தெரியல, இன்னுமா வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க மதியும் மலரும். ஆமாம் அப்படின்னு பாப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் ஜாலியாக பைக் ரைடு போயிட்டு வாங்க, சீக்கிரம் கால் பண்ணுங்கள், அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விடுமதி இன்னும் டைம் இருக்குல்ல, இன்னும் யாரும் சாப்பிடலை, இப்போ தான் சாப்பிட்றதுக்காக எல்லோரையும் கூப்பிடணும், சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்கள எல்லாருமே சாப்பிட்டுட்டு படுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இன்னமும் பாக்கியராஜ் வரல, மலர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, பைக் இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சால் மலர் என்ன நினைக்க போகிறாங்க, அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.